மாத்திரை எல்லாம் ஒழுங்கா கொடுக்குறீங்களா? கொடுத்தேங்கம்மா. பையன் சீக்கிரம் குணமாயிடும். இன்னும் 2 நாள்ல டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிடலாம். ஒன்றும் கவலைப்படாதீங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. நீங்கள் செய்கிற இந்த உதவியை எங்கள் உயிர் உள்ள வரையும் நாங்கள் மறக்க மாட்டோம். ஏன் பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? நீங்க நன்றி சொல்லணும்னா எங்க டாக்டருக்கு சொல்லுங்க. இது என்னோட டியூட்டி. சிஸ்டர், டாக்டர் வந்துட்டாரு. உங்களை அழைச்சிட்டு வர சொன்னார். இதை வரேன். குட் மார்னிங் டாக்டர். கூப்பிட்டீங்களாமே? ப்ளீஸ் சிட். இல்ல பரவாயில்ல. வார்ட் நம்பர் 4ல இருக்கிற பேஷண்ட் இப்போ குணமாயிட்டார்னு நினைக்கிறேன். ஆமா டாக்டர். நவ் ஹி இஸ் ஆல் ரைட். பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாருல. எஸ், உங்க ஹெல்ப்பால இப்போ ஒரு சந்தோஷமா இருக்காரு. ஆண்டவன் எனக்கு கொஞ்சம் வசதியை கொடுத்துருக்கான். நான் என்னால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்காக செய்கிறேன். டாக்டர், பணக்காரங்கெல்லாம் ஏழைங்களுக்கு கொடுத்து உதவுனா இந்த உலகத்துல ஏழைங்களே இருக்க மாட்டாங்க. உங்களை மாதிரி பாசம் இரக்கம் இருக்கிறவங்கள இந்த உலகத்துல எத்தனை பேரை பார்க்க முடியும்? வாலா, என்ன நீங்க ரொம்ப புகழறீங்க. நான் மட்டும் இல்லை டாக்டர், இந்த ஊர்ல உள்ள எல்லாருமே உங்களை ரொம்ப மதிக்கிறாங்க. கமர்ஷியலா இருக்கிற இந்த உலகத்துல இப்படி ஒரு டாக்டரை பார்க்க முடியாது இல்லையா? ஏழைங்க எல்லாரும் உங்க மேல ரொம்ப மதிப்பு வச்சிருக்காங்க டாக்டர். ஓகே ஓகே, நிச்சயமா என்னை தேடி வர எல்லாருக்கும் என்னால முடிஞ்ச உதவி செய்யறேன். ஹலோ, சொல்லுங்க. சமாதானப்படுத்துங்க, நான் வந்து பேசுறேன். என்ன டாக்டர், ஏதாவது ப்ராப்ளமா? என்ன ப்ராப்ளம்? தினம் தினம் நடக்கிற ப்ராப்ளம் தான். பிரியா அம்மா வேணும்னு அடம் பிடிக்கிறா. நான் எங்க போறது? வயசான காலத்துல இப்படி ஓட வைக்கிறிய பிரியா, சொன்னா கேளுமா. சாப்பிடுமா, ஸ்கூலுக்கு நேரமாவதுல்ல. எனக்கு அம்மா தான் வேணும். தினம் தினம் இதே வம்பு பிடிக்கிறியே, உனக்கு என்னத்த சொல்லி புரிய வைப்பேன். கொஞ்சம் சாப்பிடுமா. அம்மா தான் வேணும். அம்மா எங்க போயிருக்காங்க? அம்மா சாமி கிட்ட போயிருக்காங்கம்மா. அம்மா எப்ப வருவாங்க? நாளைக்கு வந்துருவாங்கம்மா. நிஜமா? நிச்சயமா கூட்டிட்டு வரேம்மா. இந்த சாப்பிடு, நேரம் ஆச்சுல்லம்மா. அதோ வண்டி வந்துடுச்சு பாரு. பாட்டி டாடா. டாடா, போயிட்டு வாம்மா. தினம் தினம் அம்மா அம்மான்னு அடம் பிடிக்கிறா. உங்களுக்கு என்னத்த சொல்லி நான் புரிய வைப்பேன் தெரியலையே கடவுளே. மாப்பிள்ள, என்னத்த? பிரியாவோட மனசுல இன்னும் அவங்க அம்மா உயிரோட இருக்கிறதா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கா. தினம் தினம் அம்மா எங்க அம்மா எங்கன்னு தொல்லைப்படுத்திக்கிட்டே இருக்கா. நாம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னா நீங்க ஒரு கல்யாணம் பண்ணியே ஆகணும். அத்த, அவளுக்கு ஒரு அம்மா வேணும்னா என்னால என்ன பண்ண முடியும்? இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா குழந்தை பிரியா சந்தோஷமா இருப்பா, நாங்களும் சந்தோஷமா இருப்போம். நாங்க உங்க கூட இருக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் மாப்பிள்ள. அத்த, எப்போ உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிட்டனோ அப்பவே அவளுக்கு சொந்தமானது அத்தனையும் எனக்கும் சொந்தமானதாக தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என் மனைவி என்னை விட்டுட்டு போயிட்டாலும் அவ எனக்குன்னு விட்டுட்டு போனது உங்க உறவு தான். எனக்கு நீங்க மாமியாரா இருக்கிறத விட ஒரு தாயா இந்த வீட்டுல இருந்து என்னை நிரந்தரமா கவனிச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். மாப்பிள்ள, எந்த தாயும் தன் புள்ள கஷ்டப்படுறத பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டா. நான் சொன்னதை நல்ல யோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வாங்க. டாடி, மம்மி வேணும் டாடி. என்ன டாக்டர், ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு வர சொன்னீங்க, பேசாம அமைதியா இருக்கீங்க? ஆமாம் பாலா, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. பிரியா ரொம்ப அடம் பிடிக்கிறா. அவளுக்கு ஒரு அம்மா வேணும். ஆமா, கண்டிப்பா வேணும். அதுல உங்களுக்கு என்ன சந்தேகம்? உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். டாக்டர், என்ன அதிர்ச்சியா இருக்கா? இல்ல டாக்டர், நீங்க இப்படி என்ன கேட்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நான் யாரு, எந்த ஊரு, என் சொந்த பந்தம் யாரு, இப்படி எதுவுமே தெரிஞ்சுக்காம எப்படி இப்படி எப்படி இப்படி ஒரு முடிவு வந்தீங்க? பாலா,
முதல்ல நீங்க வேலை கட்டு வந்தப்பவும் சரி, அஹ், இடப்பட்ட இந்த 1.5 வருஷத்துல உங்களோட நடைமுறை, தொழில நீங்க காட்டுற அக்கறை, பேஷண்ட்டு கிட்ட நீங்க காட்டுற அன்பு, அஹ், இதையெல்லாம் பார்த்து தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். இங்க வர பேஷண்ட்டுங்கெல்லாம் சந்தோஷமா போறாங்கன்னா அதுக்கு காரணம் நீங்க காட்டுற அன்பும் அணுகுமுறையும் தான். அஹ், அதை எங்க குடும்பத்து மேலேயும் நீங்க காட்டக்கூடாதா? மனைவியை எழுந்திருக்கிற நானும், தாயை எழுந்திருக்கிற என் குழந்தையும் ஒரு வகையில பார்த்தா நாங்களும் நோயாளிக்கு தான். ஏன் எங்க நோயை உங்களால் குணப்படுத்த முடியாதா? இல்ல பாலா, இதை நான் என் சந்தோஷத்துக்காக கேட்கல. என் குழந்தையோட எதிர்காலத்துக்காகவும் அவளுக்கு ஒரு அம்மா வேணுங்கிறதுக்காகவும் தான் நான் கேட்கிறேன் பாலா. பாலா, ஒரு நிமிஷம் நல்லா யோசனை பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க முடிவை சொல்லுங்க. என்ன பாலா, இன்னும் தூங்கலையா? இல்ல, ஏதோ யோசனையில இருக்க போல இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஏண்டி பொய் சொல்ற? நீ வந்ததுல இருந்து தான் பாத்துட்டு இருக்கேன்னு. நடக்கிறதும் உட்கார்றதுமா இருக்க. உன் மனசுல இருக்கிறத என்கிட்ட கூட சொல்லக்கூடாதா? லதா, இன்னைக்கு எங்க டாக்டர் என் மேல விருப்பப்படுறதா சொன்னாரு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டாரு. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல வேண்டியதானே? புரியாம பேசாத. என்னடி புரிஞ்சுக்கிட்டு பேசணும்? இங்க பாரு, அந்த நல்ல மனுஷனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எதுக்குடி தயங்கணும்? இங்க பாரு பாலா, ஆண்டவன் நமக்கு ஒரு தடவை தான் நல்ல சந்தர்ப்பத்தை தருவான். அதை நாம தான் புரிஞ்சுக்கிட்டு புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். லதா, இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. சரி, எப்பதான் கல்யாணம் பண்ணிக்க போற? காலமும் சூழ்நிலையும் எப்ப வருதோ அப்ப பண்ணிப்பேன். பாலா, காலம் எனக்காகவோ உனக்காகவோ காத்துக்கிட்டு இருக்காது. இது என் அனுபவத்துல சொல்றேன். என்னடி பாக்குற? நான் காலத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தவ. சரி, நீயே ஒரு முடிவெடு. என்னால இப்ப எந்த முடிவும் எடுக்க முடியாது. ஏன் முடியாது? முடியாது. அதான் ஏன் முடியாது? முடியாதுன்னா முடியாது லதா. உன் மனசு திறந்து என்கிட்ட கூட சொல்லக்கூடாதா? சொல்லுமா, என்ன விஷயம்? லதா, சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை இழந்தவனா. எனக்கு எல்லாமே எங்க அக்கா தான். அவங்க என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. என்னையே கவனிச்சிட்டு இருந்ததுல அவங்கள கவனிச்சுக்க கூட மறந்துட்டாங்க. என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு நர்ஸுக்கு படிக்க வச்சாங்க. நானும் ட்ரைனிங் முடிச்சு ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்தேன். அங்கதான் மோகன் ஒருத்தரை சந்திச்சேன். மோகன் இஸ் ஜென்டில்மேன். நாங்க 2 பேரும் ரொம்ப நெருக்கமா பழகிட்டு இருந்தோம். அந்த நெருக்கமே காதலா மாறிடுச்சு. ஆனா 2 பேரும் ஒருத்தர் விரும்புறோங்கிறத வெளியில சொல்லிக்கவே இல்லை. காதலுக்கும் நட்புக்கும் உள்ள இடைவெளி ஒரு நூல் அளவுதான் சொல்லுவாங்க. அந்த நூல் அளவு இடைவெளியில ஒருத்தரை நேசிக்கிறோங்கிறத சொல்லாம தடுமாறி நின்னோம். எங்க அக்கா நாங்க பழகிறத பார்த்துட்டு உங்க 2 பேருக்குள்ள என்ன பழக்கம்னு கேட்டா நான் வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொன்னேன். அப்போ மோகன் ஒரு நாள் எனக்கு ஒரு புடவை கிஃப்டா கொடுத்தாரு. அதை எடுத்துக்கிட்டு நான் எங்க வீட்டுக்கு போனேன். அப்போ என்ன நடந்தது தெரியுமா? அக்கா, என்னடி இது? புடவை. ஹை, ஏய், புடவை ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு தானே வாங்கிட்டு வந்த. என் நேரத்துக்கு ரொம்ப எடுப்பா இருக்கும். நான் கட்டிக்கிட்டுமா? அக்கா, அது வந்து என்னடி, குடுக்க மனசு இல்லையா? சரி, நீ ஆசையா வாங்கிட்டு வந்திருக்க, நீயே கட்டிக்க. என்னக்கா இப்படி கேக்குற? உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். நாளைக்கு உனக்கு பிறந்த நாள் இல்ல, நீயே கட்டிக்கோ. நல்ல தங்கச்சி. என்னக்கா, தங்கச்சியோட gift உனக்கு பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப பிடிச்சிருக்கு. தங்கச்சி தானே? ரொம்ப சந்தோஷம். உன் சந்தோஷம் தாங்க எனக்கு முக்கியம். என் செல்லம். ஹலோ, நீங்களா? வாங்க வாங்க, உள்ள வாங்க, உட்காருங்க.
பாலா வீட்ல இல்ல, கோவிலுக்கு போயிருக்கா. என் பேர் ஹாப்பி பர்த்டே. பாலா வர லேட் ஆகுமா? ஆமா. நான் புறப்படுறேங்க. பாலா வந்தா சொல்லுங்க. ஒரு நிமிஷம் உட்காருங்க. பாலாவுக்கும் உங்களுக்கும் உள்ள பழக்கம் வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான். நான் வரேங்க. வா பாலா, உட்கார். நான் இங்க வந்து நிக்கிறது கூட தெரியாம அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா என்ன புக் படிச்சிட்டு இருக்கீங்க? இன்ட்ரெஸ்டிங் லவ் ஸ்டோரி சொல்லத்தான் நினைக்கிறேன். என்னது? கதையோட தலைப்பு. ஓ. இப்பதான் டியூட்டி முடிஞ்சுதா? ஆமா நேத்திக்கு உங்க வீட்டுக்கு வந்திருந்தேன். ஆமா, அக்கா சொன்னாங்க. வந்து அவசர அவசரமா ஒண்ணுமே சாப்பிடாம கூட போயிட்டீங்களா? ரொம்ப வருத்தப்பட்டாங்க. கொஞ்சம் பயம். நீங்க வேற வீட்டுல இல்ல. அக்கா உங்களுக்கும் எனக்கும் என்ன உறவுன்னு கேட்டாங்க. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நமக்குள்ள இருக்க உறவு வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொன்னேன். மோகன், ஏன் காதுல மூடி மறைக்கிறீங்க? நான் பொண்ணு, எனக்கு தான் தைரியம் இல்ல. நீங்களா சொல்லக்கூடாதா? பாலா, ஒண்ணும் இல்ல. முதல்ல குழந்தையா பிறக்கிறோம், அப்புறம் பொண்ணா வளர்றோம், அப்புறம் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி பெத்து வயசாகி இப்படியே லைஃப் முடிஞ்சு போயிடுது இல்ல? பாட்டி மாதிரி பேசுற. ஒண்ணும் இல்ல, சும்மாதான். எப்போ உன் கல்யாணம்? அது இந்த டைரிக்குள்ளதான் தேடி பார்க்கணும். ஆமா, உங்களுக்கு எப்ப கல்யாணம்? உன் மனசுல இருக்க காதல வெளிப்படுத்தும் போது. பதிலே காணும். நானும் இந்த டைரிக்குள்ளதான் தேடி பார்க்கணும். சரி, நான் கிளம்பிட்டா? போகணுமா? எங்க அக்கா வீட்டுல தனியா இருப்பாங்களே. அக்கா மேல அவ்வளவு பிரியமா? ஆமா, எங்க அக்கானா எனக்கு உயிர். அவங்கதான் எனக்கு எல்லாமே. வரேன். பாலா, ஒரு நிமிஷம். நேத்திக்கு உங்க வீட்டுல என் கோட்டு கண்ணாடி மறந்து வச்சுட்டேன். நாளைக்கு வரும்போது கண்டிப்பா கொண்டு வா. நாளைக்கு கொண்டு வரேன். ஓகே. ஏய், என்னடி நானும் அப்போதுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். நம்ம பரபரப்பா தேடிட்டு இருக்கியே. அப்படி என்ன தேடுற? ஒண்ணும் இல்ல. என்னடி என்கிட்ட சொன்னா நானும் தேடுவேன்ல. இல்லக்கா, நம்ம மோகன் இருக்காருல்ல, அவர் நேத்து வீட்டுக்கு வந்த போது கவுட்டும் கண்ணாடியும் மறந்து வச்சுட்டு போயிட்டாரா? அதான் தேடிட்டு இருக்கேன். நீ பாத்தியா? என்னது? கோட்டும் கண்ணாடியுமா? அப்படிலாம் ஒண்ணும் விட்டுட்டு போலியே. ஒருவேளை வேற எங்கேயாவது விட்டுட்டு போயிருப்பாரு. சரிக்கா, நீ சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கு. நான் கொஞ்ச நேரம் புக்கு படிச்சுட்டு தூங்குறேன். பாலா, அப்பா அம்மா இருந்தா அவங்க கிட்டே நான் சொல்லியிருப்பேன். எனக்கு வயசாகிக்கிட்டே போகுது. வெளிப்படையா சொல்லணும்னா உன் ஃப்ரெண்டு மோகனை நான் மனசார விரும்புறேன். ஆமா மோகன், எங்க அக்கா செலக்ட் பண்ண மாப்பிள்ள நீங்க தான். எங்க அக்கா இது வரைக்கும் நினைச்ச சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நான் நிறைவேற்றி வச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு அவ மனசுல உங்களை நினைச்சிருக்கா. என்னைக்கு உங்களை பார்த்தாலோ
அன்னைக்கு அவ மனசை பறி கொடுத்துட்டா. மோகன், நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்பீங்கல்ல? எப்படி பாலா, எப்படி உன்னால இதை சொல்ல முடியுது? வேற வழி இல்ல மோகன். எனக்காக எங்க அக்காவை நீங்க கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும். ப்ளீஸ் மோகன், சரின்னு சொல்லுங்க. ப்ளீஸ் மோகன், ஃப்ரெண்ட்ஸ்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறது சகஜம். பாலா, நீ சந்தோஷப்படுவீனா உன் அக்காவை நான் கல்யாணம் பண்ணிக்க தயார். நான் வரேன். இதான் நடந்தது. இதுக்காகத்தான் நான் ஊரை விட்டு வந்தேன். உன் ஏமாற்றம் எனக்கு புரியுது. ஆனா நீ கட்டிக்க போறவனையே உன் அக்காவுக்காக விட்டு கொடுத்துட்டு வந்திருக்கே, உன் தியாகம் எனக்கு புரியுது. பாலா, பல நேரத்துல நாம விரும்பி தேடுறது கிடைக்காது. ஆனா சில நேரத்துல நாம விரும்பாதது நம்ம தேடி வரும். ஒரு நல்ல வாழ்க்கை உன்னை தேடி வந்திருக்கு. அது சந்தோஷமா ஏத்துக்க. என்னால எதையுமே மறக்க முடியல. பழச மறக்க ஒரு போகி பண்டிகை தேவையில்லை. டாக்டரை பத்தி உனக்கு நல்லா தெரியும். அவரோட குடும்பத்தை பத்தியும் தெரியும். பாலா, பல பெண்களுக்கு அவங்க விரும்புற வாழ்க்கை கிடைக்கிறதே இல்ல தெரியுமா? விரும்பின வாழ்க்கை கிடைக்கல, நான் வருத்தப்படல. அதுக்காக இப்ப இல்ல, எப்பவுமே வருத்தப்பட மாட்டேன். எப்பவும் போல நான் இப்படியே இருந்துடுறேன். மனசுங்கிறது ஊஞ்சல் மாதிரி. அது ஆடிக்கிட்டே இருந்தா ஒரு முடிவுக்கு வர முடியாது. மனசை ஒருநிலைப்படுத்தி உன் எதிர்காலத்தை தேர்ந்தெடுத்துக்க. பாலா, இப்ப மோகன் உன் அக்காவோட புருஷன். நீ அவரையே நினைச்சுக்கிட்டு இருந்தா உன் வாழ்க்கை என்ன ஆகுறது? இந்த டைரியில இருக்கிற பழைய அத்தியாயத்தை கிழிச்சிட்டு நல்ல ஒரு முடிவுக்கு வா. வாமா பாலா, உட்காரு. பிரியா இல்லையா? அம்மா வேணும் அம்மா வேணும்னு அடம்பிடிச்சிட்டு இருந்தா. இப்பதாம்மா கோயிலுக்கு போயிருக்கா. மீனா, நல்லா இருக்கியா? ஏமா பாலா, டாக்டர் ஏதாச்சும் உங்ககிட்ட சொன்னாரா? எதை பத்தி கேக்குறீங்க? கல்யாணத்தை பத்தி பேசினாரு. நான் எடுத்த முடிவு நல்லதா கேட்டதா? நீ என்னம்மா நினைக்கிற? நான் சொல்றதுக்கு என்னமா இருக்கு? பெரியவங்க நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் சரியாதான் இருக்கும். நீயும் டாக்டர்கிட்ட கொஞ்சம் சொல்லுமா. நான் இதுல சொல்ல என்ன இருக்கு? நம்ம டாக்டர் கல்யாணத்துக்கு சம்மதிச்சார்னா மீனாவே கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேம்மா. ஏம்மா அப்படி பாக்குற? நான் எடுத்த முடிவுல தப்பு இருக்கா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. நீங்க எடுத்த முடிவுதான் ரொம்ப கரெக்டா. இந்த வாய் பேசாத பொண்ணுக்கும் ஒரு வாழ்க்கை வேணும் இல்லம்மா. மீனா ரொம்ப கொடுத்து வச்ச பொண்ணு. இந்த வாய் பேசாத பொண்ணுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை வேணுமா? நான் எடுத்துக்கிற முடிவை டாக்டர் கிட்ட சொல்லி நீதாம்மா சம்மதிக்க வைக்கணும். கண்டிப்பா சொல்றேம்மா. நான் வரேன். உங்க மாமியார் கேட்டதுல எந்த தப்பும் இல்ல. நான் மட்டும் இல்ல, வேற ஒரு எந்த பொண்ணா இருந்தாலும் சரி, என்னை விட உங்க மேல அன்பு செலுத்துற அந்த பொண்ணுக்கு, வாய் பேசாத அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை தேவையில்லையா? இந்த யோசனை ஏன் உங்களுக்கு வரல? பாலா, அவங்க முடிவில் ஒரு நியாயம் இருக்கு. அவங்க ஆசைப்பட்டதுக்கும் நீங்க என்கிட்ட கேட்டதுக்கும் ரொம்ப நன்றி. மீனாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் டாக்டர். நான் வரேன். பாலா, ஒரு நிமிஷம். என் வாழ்க்கைக்கு ஒரு ஒளியை தேடி கொடுத்துட்டீங்க. ஆனா உங்க எதிர்காலத்தை பத்தி ஒரு நாளாவது நினைச்சு பாத்தீங்களா? நடந்துட்டு இருக்க நிகழ்காலத்திலேயே நாம நினைக்கிற எதுவுமே நடக்க மாட்டேங்குது. எதிர்காலத்தை பத்தி என்ன யோசிக்க சொல்றீங்க டாக்டர்? நான் வரேன். பாலா, சாரிடி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆமா, சக்சஸ் தானே? இல்ல, எப்பவும் போல இந்த தடவையும் ஃபெயிலியர் தான். ஏய் பாலா, என்னடி சொல்ற? லதா,
ஆண்டவன் ஒரு கணக்கு போடுறான், நம்ம ஒரு கணக்கு போடுறோம். கடைசியில ஆண்டவன் தான் ஜெயிக்கிறான். மனசு விட்டு என் ஆசையை சொல்லணும்னு தான் போனேன். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் வாய் பேச முடியாத ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணுங்கிறதுக்காக நான் விட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்படியே விட்டு கொடுத்துட்டே போனா உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டாமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கலன்னா வாழ்க்கையில யாருமே சந்தோஷமா இருக்க முடியாது லதா. முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்காக விட்டு கொடுக்கணும். அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. என்னால மத்தவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னா அது எனக்கு ஒரு பெருமை தானே. அதனால தான் அப்படி செஞ்சேன். இதெல்லாம் நினைச்சா உனக்கு வருத்தமா இல்லையாடி? ஏமாற்றம் முதல் தடவையா வந்தா வருத்தமா தான் இருக்கும். ஆனா அதுவே திரும்ப திரும்ப வந்தா பழகி போயிடும் லதா. இப்ப ஏன் துணிமணி எல்லாம் எடுத்து பெட்டியில வைக்கிற? வேற ஒரு புது இடத்தை தேடி. ஏ அக்காவோட சம்பவத்தை மறக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்தேன். இங்கேயும் இப்படி இதை மறக்கிறதுக்காக புது இடம் தேடி போறேன். நான் இங்கேயே இருந்தேன்னு வச்சுக்கொள்ளதா, நான் டாக்டரை பார்க்கணும், டாக்டர் என்ன பாப்பாரு. நாங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கும் போது மனசுக்குள்ள ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருக்கும். அதை தடுக்கிறதுக்காகத்தான் இந்த முடிவு. இடத்த மாத்தினா மனசு மாறிடுங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கா பாலா? நிச்சயமா இருக்கு. நம்ம மனசுக்குள்ள ஒண்ணு நினைச்சிட்டோம்னா அதை மறக்கிறது ரொம்ப கஷ்டம் லதா. ஆனா இடத்த மாத்திட்டோன்னு வச்சுக்கோ, கொஞ்சம் கொஞ்சமா மறக்க முயற்சி பண்ணலாம் இல்லையா? லதா, உன் கூட இருந்த இந்த ஹாஸ்டல் லைஃபை என்னால மறக்கவே முடியாது. உன்னையும் எப்பவும் நான் மறக்கவே மாட்டேன். வரேன். எங்கிருந்தாலும் லெட்டர் போடு. கண்டிப்பா வரேன்.